1876ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் இந்தியா இலங்கை இடையே போக்குவரத்திற்கான இணைப்பை ஏற்படுத்த முடிவு செய்தனர். பாம்பன் கடல் தனுஷ்கோடிக்கும் தலைமன்னாருக்கும் இடையில் ராமர் பாலம் பகுதியில் பாலம் அமைத்து ரயில் போக்குவரத்து ஏற்படுத்த திட்டமிட்டனர். இதற்காக ஜெனரல் மன்ரோ என்பவரால் ஆய்வு நடத்தப்பட்டது. இத்திட்டம் ஆய்வு நிலையில் கைவிடப்பட்டது. சென்னை டெபுட்டி ஜெனரல் ரைட்சன் என்பவரால் டுவின்ஸ் ரயில் பெர்கி சர்வீஸ் என்ற திட்டம் தயாரிக்கப்பட்டது. அப்போது 229 லட்சம் செலவில் திட்டத்தை செயல்படுத்த பிரிட்டிஷ் அரசின் அனுமதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஆனால் இது அதிக தொகை என்பதால் இத்திட்டம் கைவிடப்பட்டது. இறுதியாக கீழே கப்பல் மேலே ரயில் செல்லும் வகையில் 1899ஆம் ஆண்டு டபுள் லீப் கேண்டிலிவர் பிரிட்ஜ் பாலம் கட்டுவதற்கு முடிவு செய்யப்பட்டது. இதற்காக 1902ஆம் ஆண்டு ஆங்கிலேய அரசால் முறையான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. வர்த்தக போக்குவரத்திற்காக பாம்பன் கடலில் பாலம் கட்ட பிரிட்டிஷ் அரசு முடிவு செய்தது. இத்திட்டப்படி பாம்பன் கடலில் தூக்கு பாலம் மற்றும் தனுஷ்கோடி வரை ரயில் பாதை அமைக்க வேண்டும். அங்கிருந்து கப்பலில் செல்வதற்கு தனுஷ்கோடி மற்றும் தலைமன்னாரில் துறைமுகம் அமைக்க வேண்டும். இதற்காக 70 லட்சம் ஒதுக்கீடு செய்து பணிகளை துவங்கியது. பாலம் கட்டுவதற்கு அனைத்து பொருட்களும் இங்கிலாந்தில் இருந்து கப்பல்கள் மூலம் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டன. குஜராத்தை சேர்ந்த கட்ஜ்கரோலி குடும்பத்தார் பாலம் கட்டும் பணியில் ஈடுபட்டனர். இவர்களால் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பல்வேறு தடைகளை கடந்து கடலுக்குள் 144 தூண்களுடன் பாம்பன் பாலம் 1913ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது. 1914ஆம் ஆண்டு பிப்ரவரி 24ஆம் தேதி பாம்பன் பாலத்தில் ரயில் போக்குவரத்தும் தனுஷ்கோடி தலைமன்னார் கப்பல் போக்குவரத்து தொடங்கப்பட்டது. தூண்கள் கட்ட 4000 டன் சிமெண்ட் பயன்படுத்தப்பட்டுள்ளது. புகழ்பெற்ற இந்த பாலம் நூற்றாண்டு கடந்து மக்களுக்கு பயன்பட்டு வந்த நிலையில் அதிக அதிர்வு உணரப்பட்டதால் ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. அதற்கு பதிலாக புதிய பாலம் கட்டப்பட்டு வருகிறது. அதில் நவீனமான தூக்கு பாலமும் அமைக்கப்பட்டு வருகிறது. புதிய பாம்பன் பாலத்தில் 90% கட்டுமான பணிகள் முடிவடைந்து தூக்கு பாலம் ரயில் பாலத்தோடு இணைக்கும் பணிகள் இரவு பகலாக நடைபெற்று வருகிறது. இந்த பாலத்தை பராமரிக்கும் வகையில் புதிய தூக்கு பாலம் அருகில் நடுக்கடலில் பிரம்மாண்டமான அலுவலக கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. மிக விரைவில் பணிகள் முடிவடைந்து இந்த ஆண்டே ரயில் போக்குவரத்து துவங்கும் என ரயில்வே நிர்வாகம் கூறி வருகிறது.